அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 269வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 269வது நாளில் ஊடகங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது அல் ஷிஃபா மருத்துவமனையின் டைரக்டர் டாக்டர் முகமது அபு சல்மியாவை இஸ்ரேலிய இராணுவத்தினர் சிறைபிடித்து சென்றார்கள் நவம்பர் 23. இப்பொழுது அவரை விட்டிருக்கிறார்கள். சித்திரவதை அவரோடு இன்னும் 55 பேரை விட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பயங்கரமாக கொடுமையாக சித்திரவதை செய்ததாக சொல்கிறார். அவருடைய காயங்களை பல்வேறு ஊடகங்களிலும் காட்டுகிறார்கள். இதில் அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் இருந்து அழைத்து விட்டு போனவர்களை அவர்கள் கொடுமைப்படுத்தி சில தகவல்களை எடுப்பதற்கு முயற்சி செய்த போது பலர் இறந்திருக்கிறார்கள். டாக்டர் முகமது அபு சுலைமான், டைரக்டர் ஆஃப் ஷிஃபா ஹாஸ்பிட்டல், அவர் கண்ணுக்கு முன்னாடியே 25 பேர் டார்ச்சர், அதாவது சித்திரவதை தாங்க முடியாமல் இறந்து போனதை எடுத்து காட்டுகிறார். போன மாதம் 10ஆம் தேதி சித்திரவதைகளுக்கு எதிரான நாள். அதை அமெரிக்கா பெருசாக பீட்டிக்கிடுது. ஆனால் இந்த சித்திரவதைகளை பற்றி அது பேசுவதில்லை. சிறை கைதிகளை கொலை செய்வது ஒரு ஆர்டர் போடுறான். உணவு கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு உணவை குறைக்க வேண்டும் என்று பென்கர் ஒரு 10 நாளாக கத்திட்டு கிடக்கிறான். அந்த சிறை கைதிகளை விடுவிக்கக்கூடாது, அவர்களை கொலை செய்ய வேண்டும் சொல்லிட்டு இருக்கான். இதனிடையே என்ன நெருக்கடியோ தெரியவில்லை, 55 பேரை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு இஸ்ரேலுடைய உளவுத்துறை சின்பத் ஒரு காரணத்தை சொல்கிறது. அந்த காரணத்தை சின்பத்தாக சொல்லாமல் சின்பத் சொன்னதாக இந்த உளறுவாய் மினிஸ்டர் பென்கர், அவன் ரொம்ப தீவிரவாதமாக முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிட்டா அவனுக்கு ஓட்டு நிறைய கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய ஆள். அவன் சொல்லியிருக்கான், சின்பத்து என்ன மிரட்டினாங்க, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, இஸ்ரேல் அழிஞ்சிக்கிட்டு இருக்கே, அதை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, நீ சிறைவாசிகளை கொலை செய்யணும்னு சொல்கிற, உனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி நாங்கள் வெளியிடுறோம் பாரு, சிறைவாசிகளை வெளியிடுறோம், இன்னும் அவங்கள வச்சுக்கிட்டு இருந்தா இஸ்ரேல் அழியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, நீ வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்கலன்னா உன் உயிருக்கு ஆபத்தான்னு என்னட்ட நேரடியாக மிரட்டினார்கள் என்று சேனல் 14க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கான். ஆனால் இந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டல் இன்னைக்கும் அதை திரும்ப கொண்டு வர முடியலை. பெரிய ஹாஸ்பிட்டல், அதில் இருந்து நிறைய பேரை எடுத்துட்டு போய் கொலையும் செய்தாங்க. அங்கேயே கொலை செய்து கூட்டு புதைகுழிகள் நாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு அதனுடைய இந்த கிட்னி சைடு மட்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் அதனுடைய டாக்டரும் 55 பேர்களும் வெளியே வந்திருக்கிறார்கள். இப்போ உலகெங்கும் இஸ்ரேலின் தலை தொங்கி கொண்டு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சிறைவாசிகளை எப்படி நடத்தினார்கள் என்பது பற்றின தகவல். அடுத்தது சுஜயாவுக்கு போறான்னா அகதிகள் முகாமில் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான். 37,900 பேர் இதுவரைக்கும் ஷஹீத். இப்போ சுஜயாவில் போய் நேற்றும் ஒரு பெரிய ஆம்புஷு, அதில் 17 பேர் காயம்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம், 21 பேர் காயம்பட்டதாகவும் இறந்ததாகவும் போராளிகள் குழுக்களுடைய அறிக்கை. அப்போ அங்கேயும் வாங்கி கட்டிட்டு இருக்கான். இதில் என்னன்னா, இந்த சுஜயாவில் 6 மாதத்துக்கு முன்னாடி போய் எங்கெல்லாம் இருந்து வாண்டேஜ் பொசிஷன்னு சொல்லுவாங்க, வசதியான இடங்கள்னு இஸ்ரேலு தன்னுடைய இராணுவத்தை வைத்திருந்ததோ, அதை இஸ்ரேலி பொசிஷன், இஸ்ரேலுடைய நிலை என்று தெரிகிறதோ, அங்கெல்லாம் இப்போ போராளிகள் குழுக்களுடைய நிலை பொசிஷன்ஸ் இருக்கு. அதோட மட்டும் இல்லை, சுஜயாவில் வச்சு அடிச்சுக்கிட்டே பெரிய செய்தி என்னன்னா, இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், போராளிகள் குழு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க நேற்று 1ஆம் தேதி. அதுக்கு பிறகு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புதுசாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக ஆயுதங்களே தயார் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுஜயாவினுடைய மொத்த நிர்வாகமும், அதாவது அது ஒரு கார்பரேஷன் வச்சுக்கிடுங்களேன், அது ஒரு கார்பரேஷனுக்குள்ள ஒரு முனிசிபாலிட்டின்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு உள்ள மொத்த நிர்வாகத்தையே அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். இஸ்ரேல் சேனல்
அது எனக்கு தெரிஞ்சு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியாக்களை விட இஸ்ரேலுக்காக அக்கறைப்படக்கூடிய சேனல்கள் அதிகம். அது சொல்லுது, நீ வந்து இந்த யுத்தத்தில் வந்து ஒன்றுமே சாதிக்க முடியாது. புதுசாக ரெக்ரூட் பண்ணிட்டான், சேலரி கொடுக்குறான், ஆயுதங்களை தயாரிக்கிறான், எங்கே இருந்து வருது? நமக்கும் சந்தேகம், அந்த மீடியாக்களுக்கும் சந்தேகம். எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு உன்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நிலத்துக்கு மேலே தெரியக்கூடிய அகதிகள் முகாமில் குண்டு போட்டு அப்பாவிகளை கொலை செய்வதை தவிர அங்கே என்ன நடக்குது? இது தேவையில்லாதது. இப்போ அந்த மீடியாக்கள் இன்னொன்று குத்தி காட்டுது. ஏயா நேற்று ரஃபால அதே மாதிரி பூபி ட்ராப். ஒரு வீட்டுக்குள்ளால நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளால எந்த குண்டும் இல்லைன்னு ரெடி பண்ணிக்கிட்டு தான் போயிருக்காங்க. போய் குடியிருக்க ஆரம்பிச்ச ஒரு 10-15 நிமிஷத்துல அது டமீர்னு போச்சு. அதில் 17 பேர் காயம்பட்டார்கள்னு இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கொள்கிறது. அவர்களை ஹெலிகாப்டர் வச்சு எடுத்து அஸ்தோதுக்கும் அங்கே ஜெருசலம் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போனோம்னு சொல்லுது. அப்போ ஒரு இடத்துல ஆம்புஷ், ஒரு இடத்துல பூபி ட்ராப் உனக்கு ரெடியாக அங்கே வச்சிட்டு இருக்கான். உன்னால முடிஞ்சது அப்பாவிகளை கொலை செய்வதுதான். இப்போ நத்தையானுங்க என்ன சொல்றான், நான் காசா யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறோம். அதை லாபீடுங்கிற எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, ஐயா ஒரு ஒப்பந்தத்தை போட்டால் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஹாஸ்டேஜஸாக வச்சிருக்கக்கூடியவங்க வெளியில் வந்துடுவாங்க, யுத்தத்தை நிறுத்திடலாம், இஸ்ரேலையும் அழிவில் இருந்து காப்பாற்றிடலாம். நீ எதையுமே செய்யாமல் தோத்துக்கிட்டு வெளியில் வாடுறது உனக்கு அசிங்கமாக இல்லையா? அதை இன்னொருதான் சொல்லிருக்கான், இவன் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறாங்கிறான், இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. இப்போ சுஜயா ரஃபா இது ரெண்டு பெரிய நாடு சண்டைக்கு போகிறாங்கிற மாதிரி இருக்கு. திரும்பியும் காணி நியூஸில் ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 189வது நாள் வரைக்கும் இந்த போர் தொடங்கி அக்டோபர் 7 தொடங்கி 189வது நாள் வரைக்கும் கான்யூனிஸ்டில் சண்டை போட்டான். அது காசாவில் உள்ள 2வது மிகப்பெரிய ஒரு நகரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஒரு கார்பரேஷனுக்கு உள்ளால உள்ள ஒரு சிட்டி தான் அது. அதில் இப்போ திரும்ப போயிருக்கான். திரும்ப போய் அங்கே யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாரும் வெளியில் போங்கன்னு இருக்காங்க, வெளியில் போயிருக்காங்க. ஆனால் போராளிகள் அங்கிருந்து 20 ராக்கெட்டை காசா என்க்ளேவ்னு சொல்லக்கூடிய காசா வளாகத்துக்குள்ளால அனுப்பியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய பலம், சண்டையிடும் திறன் எதுவுமே குறையல. அவங்க இஸ்ரேல் மீடியா சொல்கிறத சொல்கிறேன், நம்ம மீடியாக்கள் சொல்கிறத சொல்லலை. அவர்கள் காசாவினுடைய நிர்வாகத்தை முழுமையாக கையில் எடுத்து கொண்டார்கள். இப்போ 800 இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டாப் மோஸ்ட் கலோனல், லெப்டினன்ட் இப்படி இருக்கிறாங்களே இந்த ரேங்கில். இதை இஸ்ரேலி மீடியா சொல்லுது, இனி வந்து நீ ஒரு நிமிஷம் கூட யுத்தத்தை தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க ராஜினாமா செய்கிறது எந்த அக்கௌண்ட்லன்னா, காசால நடக்கக்கூடிய டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், அதே மாதிரி ரொம்ப சிக்கலான சூழ்நிலைகள், அதே மாதிரி மேற்கு கரையில் நடக்கக்கூடிய சிக்கலான சூழ்நிலை, இவற்றை எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, எங்களால் நிர்வகிக்க முடியல, சமாளிக்க முடியல. போராளிகளுடைய ஆம்புஷு, அதே மாதிரி இந்த சுரங்கப்பாதையின் கண்ணு மாதிரி காட்டக்கூடிய அந்த பகுதிகளுக்கு உள்ளால போய் அழிகிறது, இதுல எல்லாம் நம்ம பிள்ளைகளை நம்மளால காப்பாற்ற முடியல, யார் இஸ்ரேலிய இராணுவத்தினரை நம்மளால காப்பாற்ற முடியல, அதனால நாங்கள் ரிசைன் பண்ணேன்னு சொல்லலாம். இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அது இன்னும் பல மாதங்கள் நாங்கள் நீடிப்பேன், பல வருஷமும் நீடிப்பேன் என்று பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது 800 கலோனல் மற்றும் லெப்டினன்ட்கள் ஃபீல்டில் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் ரிசைன் பண்ணுங்கிறது தோல்வியின் பகிரங்கமான பிரகடனம் என்று இஸ்ரேலிய மீடியா, ஹரஸு, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலு, யோகி ஆதித்யநாத் எல்லா பத்திரிகையும் எழுது. இந்த யோகி அக்ரானந்த் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது தியோடர் ஹெசல் காலத்திலே உள்ள ஒரு பத்திரிகை. ஆனால் இஸ்ரேலை வந்து தூக்கி பிடிக்கிற, உண்மையை சொல்ல போனால் பலர் நம்ம நாட்டிலே சொல்லுவாங்க, இன்னைக்கு யாரெல்லாம் பாசிசத்தை எதிர்க்கிறார்களோ அவர்கள்தான் இந்தியாவினுடைய உண்மையான பாதுகாவலர்கள். அதே மாதிரி தான் அங்கேயே எழுதுறான். இந்த பத்திரிகைகள் தான் இஸ்ரேல் இந்த நாடு வாழ வேண்டும், வளர வேண்டும், இருக்க வேண்டும் என்கிற நிலைக்கு இப்போ வந்துட்டு பாதுகாப்பவை. மற்றவை எல்லாம் ஜால்ரா போடுற வெஸ்டர்ன் மீடியா ஃபுல்லாக, அது தனி காணொலியில் பார்ப்போம், ஃபுல்லாக மேலை நாட்டு ஊடகங்கள் சீண்டி விடுவதும் அழிவை ஏற்படுத்துவதுமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் 42 ரிசர்விஸ்டுகளும் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள்.
800 பேர் ஒரு கடிதத்தை பிரைம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கான். நீ செய்துட்டு இருக்கிறது 2 மிகப்பெரிய தப்பு. காசாவில் தோல்வி, இஸ்ரேலில் அழிவு, 2ஐயும் மறைக்கிற. இந்த 2ஐயும் மறைத்து விட்டு யாரை காப்பாத்துறான்னா ஒன்னை மட்டும்தான் காப்பாத்துற. ஒன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு யுத்தம் நடக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். அது அவனுக்கு உரைக்க போறது இல்லை. அடுத்தது, இஸ்ரேல்ல இருந்து இதுவரைக்கும் 4 லட்சம் பேர் கனடாவுக்கு ஹியூமானிட்டேரியன் விசால போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப என்னாது, இங்க எக்ஸாடஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு லியோன் யூரிஸ் எழுதின நாவலுக்கு பேரு எப்படி உலகம் முழுவதும் இருந்து வந்து அவங்களுடைய ப்ராமிஸ்டு லேண்ட் என்று சொல்லக்கூடிய வாக்களிக்கப்பட்ட பூமியை காப்பாற்ற வந்தார்கள். இப்போ எக்ஸாடஸ் எப்படின்னா, இந்த வாக்களிக்கப்பட்ட பூமியிலிருந்து கனடாக்கு போறது. கனடாவினுடைய வீதிகள் எல்லாம் இவர்கள் நிறைந்து நிற்கிறார்கள். அது அல்லாமல் ஒரு மாசத்துக்கு 3000 பேர் ஹியூமானிட்டேரியன் விசா கேட்டு அப்ளை பண்ணி போயிட்டு இருக்கான். எத்தனை பேர் போறாங்கிறதுல 2000 இருந்து 3000 வரை என்று கனடாவில் உள்ள பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. அப்போ கனடால இந்த 4 லட்சம் பேர் போனது ஏற்கனவே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் 4 லட்சம் பேர் இஸ்ரேல்ல இருந்து மைக்ரேட் ஆகி இடம்பெயர்ந்து போயிருக்கிறான். அப்ப இஸ்ரேல் என்ன ஆகுது, காலி ஆகுதுங்கிறது தெரியுது. 2000 இருந்து 3000 ஹியூமானிட்டேரியன் விசா கேட்கிறான். வேலை இலையிலாம் கேட்கல, அங்க போய் ஏதாவது அகதிகள் முகாமில் இருக்கிறதுக்கு கேட்குற மாதிரி தெரியுது. அது அடுத்தது வெஸ்ட் பேங்குக்கு வருவோம். வெஸ்ட் பேங்க்ல நேற்று ஜெனின்ல நிபுலஸ்ல 2லையும் ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க போராளிகள் குழுக்கள். அங்க கண்மூடித்தனமா இளைஞர்களை கண்ட இடத்துல சுடுது, கைது செய்யுது. இந்த 2ம் நடக்குது. அதுல முஸ்தபா அலி பிரிகேட்ஸ் வந்து ஒரு அறிவிப்பு, இதை ரஃபாலன்னு சொல்லி இன்னைக்குள்ள மீடியாக்கள் சொல்லுது. 2 பேர் அவங்க போராளிகள் ஷஹீதாக இருக்கிறாங்க. நாசர் அஸ்ரப் அல் ரை முகமது ஷமீர் அல்ஸ்வா என்ற 2 பேர் எங்க இயக்கத்தை சார்ந்தவர்கள் போரில் ஷஹீதாக இருக்கிறார்கள் என்ற அறிவிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக ஹமாஸ் இதை சொல்றது இல்லை. முஸ்தபா அலி பிரிகேட்ஸ் இது முதலாக அவர்கள் ஒத்துக்கொள்கின்ற ஷஹீதுகள், போரில் இறந்தவர்கள். அடுத்தது, இந்த நெட்சாரிம்ல ஒரு பயங்கர இது நடந்திருக்கு. நெட்சாரிம்ல நடந்த அந்த இதுல இது இஸ்ரேலி மீடியா என்ன சொல்லுனா, காம்ப்ளெக்ஸ் மிலிட்டரி ஆக்சிடென்ட், அதாவது குழப்பகரமான இராணுவ நிகழ்வு, அதாவது ஒரு விபத்து நடந்திருக்கிறது என்று அதில் 25 பேர் போயிருக்கான். அதை இஸ்ரேல் மீடியாவே ஒத்துக்கொள்ளுது. நாங்கள் வந்து இப்போ அவங்கள எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்கள எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நெட்சாரிமை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது இஸ்ரேலு இந்த 268 நாட்களுக்கு உள்ளால உருவாக்கின ஒரு பாதுகாப்பு வளையம். அதுதான் நார்த்தையும் சவுத்தையும், அதாவது நார்தன் காசாவையும் வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் மத்திய காசாவுக்கும் நடுவில் ஜங்ஷன் மாதிரி இருக்கிறது. அங்கே இருந்தால் உணவுப் பொருட்கள், இராணுவ தளவாடங்கள் எல்லாம் போகும். அப்போ அந்த இடத்துல நேற்று தாக்குதல் நடந்திருக்கு. அடுத்து நான் அந்த நம்ம வெஸ்ட் பேங்கை சொல்லிட்டு இருந்தேன், கண்மூடித்தனமான அரசு. ரமலால என்னன்னா, முஸ்லீம் இளைஞர்கள் தலையில வெளியில தலை காட்ட முடியாது. பயந்துட்டு ஊரடங்கு போட்டதை ரிலாக்ஸ் பண்ணாமலே மக்கள்லாம் தெருவுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஊரடங்கு அப்படியே இருக்கிறது. அப்போ ஜெருசலம் என்னாச்சு, பெத்லஹேம்ல நேற்று நடந்த சம்பவம் அதே மாதிரி இன்னைக்கும் ஜெருசலத்துல சண்டை, நல்ல பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இதை நியூஸ் வந்து நமக்கு சொல்லுது. இஸ்ரேல் உள்ள செய்தியை எடுத்து ஆங்கிலத்தில் நமக்கு தருகிறது. அது அவங்க மீடியா தான். அது ஜெருசலத்திலையும் நேற்று பயங்கரமான தாக்குதல். இதுக்கு ஒரு சர்வதேச இது இருக்குது. இதுல என்னன்னா, இந்த நேற்று நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன். ஹவுத்திஸ் வந்து காசாக்குள்ளால ஊடுருவுறாங்க, எகிப்துக்கு உள்ளால போறாங்க. 3 நாடுகளுக்கு உள்ளால போறதுல எகிப்து வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதியா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு சிசி சொல்லியிருக்காரு. என்னுடைய இராணுவத்துக்குள்ளால் சில சலசலப்புகள் நடக்கின்றன, அதனால் நான் காசா யுத்தத்தை பற்றி இப்பொழுது அதிகமாக கவலைப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். சிசி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்லிம் சகோதரத்துவத்தினுடைய அமைச்சரவையை வீழ்த்திவிட்டு அதனுடைய ஆட்சியாளர் பிரைம் மினிஸ்டர்
முகமது முர்சி இங்கேயும் கூட வந்திருந்தாரு. அவரை கொலை செய்து விட்டு ஆட்சியில் இருப்பவர், அமெரிக்காவால் அமர்த்தப்பட்டவர். இந்த ஜனநாயகத்தில் வேறு வேலை செய்கிறாங்கல்ல, அந்த ஓட்டுங்க இதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி தங்களுக்கு வேண்டிய கேண்டிடேட்டை கொண்டு வந்து உட்கார வச்சுருது. அப்படி உட்கார வைத்தவர். பதவி ஆட்டங்கானது போல தெரியுது. அதனால் சில சலசலப்புகளை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு விஷயம் உண்மையாகுது, ஹவுத்தீஸ் வந்து பல நாடுகள்லையும், ஜோர்டான்லையும், எகிப்திலையும் அவங்க உள்ளே வந்திருக்காங்கங்கிறது. காசாவுக்குள்ளால வந்ததா சொல்கிறாங்க. இன்னைக்கு அதை கவுண்டர் செக் பண்ண முடியல. அது எப்படி வர முடியும்னு நமக்கு இதாக இருக்குது. கடல் பகுதியில் ஹைசின்னு சொல்லி இவன் கொண்டு வந்து உணவுப் பொருளை கொண்டு வரோம்னு சொல்லி மிதவை துறைமுகம் கொண்டு வந்தாங்க. என்னாச்சு இது வரைக்கும் அதை பற்றி ஒரு தகவலும் இல்லை. அப்போ சர்வதேச நிகழ்வுகளில் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அடுத்தது ஈராக்கு, சிரியா இவங்க 2 பேரும் சேர்ந்து இலியாக் உம்முல் ராஸ்ரான்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் ஹைஃபாவிலையும் தாக்குதல். இதெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இது என்னன்னு தெரியல. இவங்க அனுப்புகிற ஆயுதங்கள் இப்பொழுது பயங்கரமான தீ விபத்துகளை ஏற்படுத்துகின்றன. அடுத்தது ஹிஸ்புல்லா. இன்னைக்கு எல்லா ஊடகங்களிலும் பெரிதாக பேசப்படுவது ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் பயங்கரமாகி இந்த செர்தாத்துங்கிற ஏரியாவினுடைய மேயர் சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் வந்து வடக்கு காசாவை இழந்து விட்டது, எங்களையும் மறந்து விட்டது. அதனால் நாங்கள் ஹிஸ்புல்லாவோடு இணைந்து வாழ்வது தான் எங்களுக்கு இப்போ ஸ்டேட்டு கொண்டு வரமோ இல்லையோ அதனோடு சமரசம் நாங்களாவே செய்து கொள்வது தான் பொருத்தமாக இருக்கும். இதில் என்னன்னா ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்பாவிகளை ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட்டுகள் தாக்கலை. கரெக்டாக கணக்கு பார்த்து இஸ்ரேலிய இராணுவம் எங்கே தங்குதோ அங்கே தான் தாக்கிட்டு இருக்காங்க. அந்த தளத்தை தான் தாக்குறாங்க, அந்த ஸ்பை விங்களை தான் தாக்குறாங்க. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி நத்தியானுகு இதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொன்னார், பெரிய யுத்தத்துக்கு போவேன், 4 லட்சம் பேர் ரெடின்னு நேற்று கேலண்டு அழுதுருக்கேன், 10,000 பேரை உடனே கொடு, இல்லைன்னா கரிடீமில் இருந்தாது எடுன்னு. அதை கொடுக்க முடியல. நான் 3,50,000 தனிப்படை, 50,000 சிறப்பு படை எல்லாம் தயாராக இருக்கீன்னு சொன்னான். அதுக்கு பிறகு நேற்று அறிக்கை விட்டான், நான் வந்து காசா யுத்தத்தை 10 நாளையில் நிறுத்திக்கிட்டு ஹிஸ்புல்லாவோட பேச்சுவார்த்தை நடத்துவேன். அது என்ன ஹிஸ்புல்லாவுக்கு கூட சண்டைக்கு போகிறேங்கிற மாதிரி. ஆனால் நம்ம இதையெல்லாம் சொல்லும்போது நேற்று ஒரு 25 ராக்கெட் அடிச்சிருக்காங்க வழக்கமான இடங்கள்ல. அப்பர் கலீலி நேற்று பயங்கரமாக தாக்கப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு 25 ராக்கெட் வந்து விழுந்தது உண்மைதான், அதெல்லாம் பிளெயின் லைனில் விழுந்துன்னு இஸ்ரேல் ஊடகம் சொல்லுது. இதில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஹிஸ்புல்லா எப்பவுமே ஒரு பெரிய அப்பர் ஹேண்டில் இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் லெபனானில் உள்ள விவசாய நிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று நமது மீடியா அல் ஜசீராவே சொல்லுது. அது வந்து ஏற்கனவே லெபனான் வந்து ஒரு கிரிப்பிள்டு எக்கானமி, அதாவது அந்த பொருளாதாரம் ரொம்ப நசுங்கினது. ஆனால் அதையும் தாங்கி கொண்டு இப்பொழுது ஏற்படுகின்ற இழப்புகளையும் தாங்கி கொண்டு அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த போராளிகள் குழுக்களிடம் இருப்பதுதான் அதிசயமாக இருக்கிறது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதுவரைக்கும் காசால, நான் 75 வருஷமா பாலஸ்தீனில் நடந்த நிகழ்ச்சிகளை நாம் கவனித்து வருகிறோமோ, கவனிக்காமே விட்டுட்டோம் தான் சொல்லணும். அக்டோபர் 7க்கு பிறகுதான் எல்லாருடைய பார்வையும் இந்த பக்கம் வருது. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வைகரை வெளிச்சம், வேர்கள் பதிப்பகம், எங்களுடைய தெருமுனை கூட்டங்கள், சிறப்பு அரங்க கூட்டங்கள், இவற்றின் வழியாக இதை தெளிவுபடுத்தி கொண்டே வந்தோம். ISIL பிரச்சனை பெருசாக இருக்கும்போது நாங்கள் தான் நிறைய கட்டுரைகளையும் போட்டோம். அதுக்கு பிறகு இந்த உள்ளால நடக்கக்கூடிய இந்த கலவரம் எதனால் யாரால் என்பதை பல மேடைகளில் மணிக்கூறு கணக்கில் பேசியிருக்கோம். ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் உலக மக்கள், பாமர மக்கள் எல்லோருடைய பார்வையும் இதில் வந்தது அக்டோபர் 7க்கு பிறகுதான். ஆனால் அந்த மக்கள் லெபனானில் வாழக்கூடியவங்களா இருக்கட்டும், சிரியாவில் வாழக்கூடியவங்களா இருக்கட்டும், யமனில் வாழக்கூடிய மக்கள் அதை கண்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால இப்போ எல்லா பேரியரையும் கடந்து எல்லா கஷ்டங்களையும் தாங்கிட்டு தங்களுக்கு வரக்கூடிய பொருளாதார இழப்புகளையும் தாங்கிட்டு என்ன செய்றாங்க, அந்த மக்களோடு நிற்கிறார்கள். அவர்களுக்காக போராடுவதற்காக எல்லை தாண்டி வந்துட்டாங்க யமன்ல இருந்து. அப்போ அவங்க அந்த உக்கிரத்தை உணர்ந்தது ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்பதை இப்பொழுது மேலை நாட்டு ஊடகங்கள் எழுதுகின்றன. ஆனால் வில்லனா ஈரானை காட்டுகின்றன. அது வேற விவகாரம். ஆனால் நம்ம ஹிஸ்புல்லா நித்தம் தாக்கிட்டு இருக்கான், ராக்கெட் அடிச்சுட்டு இருக்கான்னு இருக்கும்போது ஹிஸ்புல்லாக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை பேர் ஷஹீதானாங்க, எவ்வளோ பேர் வீடு இழந்து போயிட்டு இருக்காங்கன்னு. அந்த பக்கம் நஷ்டம் வருது, ஆனால் அதை சிரிப்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள்.
நான் ஆரம்பத்துல சொன்னேன், முதல் உரையில அவரு நம்மளும் நஷ்டத்தை தாங்க வேண்டியது வரும்னு சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. அது கடைசி வரைக்கும் இன்னைக்கு 269வது நாளிலும் அதே உறுதியோடு நிற்கிறார்கள். ஹவுதீஸு நேத்து ஒரு புது இதை சொன்னேன், சஃபத்துன்னு. இன்னைக்கு தூஃபான் த டஸ்ட்ராயர்னு ஒன்ன அவங்களுடைய ஆர்மியில சேர்த்திருக்காங்களாம். அவங்க சொல்றாங்க அமெரிக்கா எங்களை தாக்கிட்டு இருக்கான் ஆங்கில நாட்டின் உதவியோடு. இத்தனைக்கும் இடையே நாங்கள் எங்களுடைய ஆயுத ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சென்று கொண்டுதான் இருக்கிறோம். புது புது ஆயுதங்களை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறோம். எங்களிடத்தில் ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கான மக்கள் இந்த போரில் நேரடியாக இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். எங்களுடைய போராடும் சக்தியை நாங்கள் அதிகப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி ஒரு இந்த போராளிகள் குழு எப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ அப்பொழுது புது உயிரை பெற்றவர்களாக, காசாவின் நிர்வாகத்தை கையில் எடுப்பவர்களாக, புதிதாக ஆட்களை ரெக்ரூட் பண்ணி அதுக்காக பயிற்சியும் கொடுப்பவர்களாக எல்லா திசையிலும் மாறி இருக்கிறார்கள். ஆனால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பட்டினியும் அவர்களை வந்து வதைக்கிறது. அதற்கு மேல் எழுந்து நின்று பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் எதையும் செய்கிறார்கள், செய்து கொண்டு இருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.